Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ரொம்ப டேஸ்டியா நல்ல கிரீமியா இருக்கக்கூடிய சிக்கன் சீஸ் பன் எப்படி செய்யலாம் நாங்க பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நான் டிஃபரெண்டா இதை விட வித்தியாசமா இன்னொரு பன் போட்டிருப்பேன். அது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வீட்லயே ரொம்ப சிம்பிளா பன் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறது முதற்கொண்டு இருக்கும். ஆனா இதுல பாத்தீங்க அப்படின்னா பன் வந்து இன்ஸ்டன்டா நம்ம கடையில வாங்கிட்டு ரொம்ப சிம்பிளா டேஸ்டியா எப்படி ஈஸியா ரெடி பண்ணலாம் அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். சரி வாங்க அது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத இப்ப டீடைலா பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் இது பண்றதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு இதுல பாத்தீங்கன்னா 2 வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை வந்து மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கோங்க. இது கூடவே பாத்தீங்கன்னா நம்ம வந்து தக்காளி சேர்க்கிறோம். நல்ல பழுத்த தக்காளியா ஒரு தக்காளி நான் வந்து சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு இதுல ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்க்கிறோம். அப்புறமா கடைசியா இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் இவ்வளோத்தையும் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க. இப்ப இதை மாத்தி வச்சுட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதுல வந்து 300 கிராம் அளவுக்கு போன்லெஸ் சிக்கன், அதாவது போன் எதுவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி சின்னதா நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்ப இத பவுல்ல சேர்த்துட்டு இது கூடவே பாத்தீங்க அப்படின்னா நம்ம அரைச்சு வச்சிருக்கோம்ல பேஸ்ட், அது எல்லாத்தையுமே இதுக்குள்ள சேர்த்துருங்க. இதுல வந்து எக்ஸ்ட்ராவா தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். அந்த பேஸ்ட மட்டும் நம்ம வந்து சேர்த்தா போதும். இப்ப எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுல 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், நான் வந்து தனி மிளகாய் தூள் தான் சேர்த்திருக்கேன். அப்புறமா மல்லித்தூள், இது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன். இது கூட கரம் மசாலா, இதுவும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அப்புறமா இதுல சிக்கன் பொடி, இது தேவைப்பட்டா நீங்க சேர்த்துக்கலாம், இது ஆப்ஷனல் தான். 1/2 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். இது கூடவே தயிர் பாத்தீங்க அப்படின்னா 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நீங்க தயிர் இல்ல அப்படின்னா தேங்காய் பால் கூட இதுக்கு பதிலா சேர்க்கலாம். ஒரு 1/4 கப் போல சேருங்க. சேர்த்துட்டு இப்ப இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்ப இந்த மசாலா ஸ்பைசஸ் அப்புறமா தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்த்திருந்தோம்ல, அது எல்லாமே நல்லா இந்த சிக்கன் கூட மிக்ஸ் ஆகணும். நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இதை மூடி போட்டு ஒரு 1/2 மணி நேரம் நம்ம ஊற விட்டுடலாம். இப்ப இது நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கு அப்புறமா ஒரு கடாய் எடுத்து அடுப்புல வச்சுக்கோங்க. இதுல வந்து ஒரு 2 ல இருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். நார்மலான சன்ஃபிளவர் ஆயில் தான் நான் சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு இதுல ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சோம்பு சேர்க்கிறோம். சேர்த்துட்டு அப்புறமா இதுல ஒரு பெரிய வெங்காயம், இதை சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை வந்து நம்ம இது கூட சேர்த்துடலாம். அப்புறமா ஒரு பழுத்த தக்காளி, நல்ல பெரிய சைஸ் தக்காளி தான், ஒரு தக்காளி, இதை வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்ப நல்லா வதக்கி விடுங்க. இது ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்ல, ஒரு 1/4 பாகம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சு வச்சிருந்தோம்ல அந்த சிக்கன், அது எல்லாம் சேர்க்க போறோம். இப்ப இது வதங்குறதுக்காக கொஞ்சமா உப்பு மட்டும் போட்டுக்கலாம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. இப்ப இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம இதுல இமிடியேட்டா நம்ம ஊற வச்சிருந்த அந்த சிக்கனை சேர்த்துடலாம். இப்ப எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இப்ப சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க. இப்ப இந்த சிக்கன் அப்புறமா தக்காளி வெங்காயம் எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகி இது நல்லா வந்து குக் ஆகணும். இது குக் ஆகுறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10 ல இருந்து 15 நிமிஷம் ஆகும். நம்ம வந்து லோ ஃபிளேம்ல தான் இதை நல்லா வேக வச்சு எடுக்கணும். இப்போ ஓரளவுக்கு நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதை வந்து மூடி போட்டு வேக விட்டுறலாம். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஃபர்ஸ்ட் வந்து வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு மறுபடியும் வேக வச்சிடலாம். இதுல தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இந்த சிக்கன்ல வரக்கூடிய தண்ணியை பாத்தீங்கன்னா போதுமான அளவா இருக்கும். இப்ப பாருங்க ஒரு 5 நிமிஷம் ஆயிருச்சு. இப்ப லேசா திறந்துட்டு இந்த மாதிரி கிளறி கொடுங்க. கிளறி கொடுத்துட்டு மறுபடிக்கும் நம்ம வந்து மூடி போட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் போல லோ ஃபிளேம்ல வேக வச்சிடலாம். இது என்ன அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய இந்த ஆயில் எல்லாம் வெளியோட்டமா வரணும். இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து சிக்கனை ஆஃப் பண்ணிடலாம். கடைசியா கொஞ்சமா கொத்தமல்லி தலையும் நம்ம இதுக்கு மேலாப்புல போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நல்ல வாசனையா டேஸ்டா இருக்கும். இப்ப அவ்வளவுதான், நம்மளுக்கு சிக்கன் வந்து ரெடி ஆயிருச்சு. இந்த அளவுக்கு நல்ல திக்கான ஒரு பேட்டரா தான் இருக்கணும். இந்த கிரேவியை பொறுத்தவரை பாருங்க இந்த அளவுக்கு நல்ல திக்கா இருக்கணும். இப்ப இது ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம வந்து ஆற விட்டுடலாம். இந்த மாதிரி பன் வந்து நம்ம எல்லா பேக்கரிகள்லயுமே கிடைக்கும், நீங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இதை வந்து 2 இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி உங்களுக்கு பன் கடையில வாங்க வேண்டாம், நீங்க வீட்லயே தான் பண்றீங்க அப்படின்னா நான் இதுக்கு முன்னாடி பன் எப்படி பண்றது அப்படிங்கிற இன்னொரு வீடியோவும் போட்டிருக்கேன், நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்ப இந்த பன்ல கொஞ்சமா முட்டை மட்டும் நம்ம வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கணும். ஒரு முட்டையை நல்லா வந்து ஒடிச்சு விட்டுட்டு அதுல கொஞ்சமா உப்பு மட்டும் போட்டு வச்சிருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி நல்லா தடவி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது இந்த ஒரு டேஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறமா இதுல கொஞ்சமா டொமேட்டோ சாஸ் வந்து ஆட் பண்ணிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம்.
அப்புறமா பட்டர், இது வந்து ரொம்ப முக்கியம். பட்டர் சேர்த்து நம்ம பண்ணோம் அப்படின்னா தான் அந்த சீஸ் சிக்கனுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கொஞ்சமா பட்டர் மட்டும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் அப்ளை பண்ணி விடுங்க. அப்பதான் இந்த டொமேட்டோ சாஸ் அப்புறமா பட்டர் எல்லாமே எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகும். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம இதுல வந்து நம்ம ரெடி பண்ண அந்த ஸ்டஃபிங் எல்லாத்தையுமே வச்சிடலாம். சிக்கன் கிரேவி இது வந்து உங்களுக்கு தாராளமா சேர்க்கலாம். நீங்க எவ்வளவு ரெடி பண்ணிருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஈவனா அப்ளை பண்ணி வச்சிருங்க. நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா 4 பன் எடுத்திருக்கனால 4த்துலயுமே எனக்கு கரெக்டா இருந்துச்சு நம்ம எடுத்திருக்கக்கூடிய சிக்கனோட அளவு. உங்களுக்கு தேவைப்பட்ட கூட குறைய இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதுக்கு கணக்கு பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப எல்லாத்துலயுமே நம்ம வந்து சிக்கனை ஃபுல்லாவே ஸ்டஃப் பண்ணி வச்சிடலாம். இதோட டேஸ்டும் வாசனையும் பாத்தீங்க அப்படின்னா கடையில போய் நம்ம பீஸா பர்கர் சாப்பிடறதை விடையும் வீட்லயுமே இந்த மாதிரி ஈஸியா செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அதை விட ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதுல வந்து கொஞ்சமா கோஸோட நான் லீவ்ஸ் மட்டும் வச்சிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டா நீங்க வந்து வச்சுக்கலாம். இப்ப இதையும் வச்சுட்டு நம்ம இதுக்கு மேல சீஸ் வச்சிடலாம். சீஸ் பண்ணி நம்ம வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா தான் நல்ல கிரீமியா டேஸ்டியா இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப இதுல ஒரு பீஸ் நம்ம எல்லாத்துலயும் வச்சிடலாம். வச்சுட்டு கடைசியா நம்ம இந்த மாதிரி பண்ண மேலோட்டமா வச்சுட்டு லேசா மட்டும் அழுத்தி கொடுங்க. அழுத்தி கொடுத்துட்டு முக்கியமான விஷயம் அப்படின்னா பன்னுக்கு மேல அப்படியே இந்த மாதிரி பட்டர் வந்து நம்ம கண்டிப்பா தடவணும். அப்பதான் இது நல்ல டேஸ்டா பிளேவரா இருக்கும். இதுல வந்து கொஞ்சமா கொரியாண்டர் லீவ்ஸ் இந்த கொத்தமல்லியும் நம்ம வந்து தூவி விட்டுக்கலாம். தூவி விட்டுட்டு நம்ம வந்து ஓவன்ல ஒரு 180 டிகிரில ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் நம்ம வந்து பேக் பண்ணி எடுத்தா போதும். ரொம்ப சூப்பரா நல்ல சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகி வந்துடும். ரொம்ப எல்லாம் போட்டு வேக வைக்க வேண்டாம். ஒரு 10 மினிட்ஸ் மட்டும். இதுவே கடாயில பண்றீங்க அப்படின்னாலும் ஒரு 10 மினிட்ஸ்க்கு நீங்க லோ ஃபிளேம்ல வச்சிட்டீங்க அப்படின்னாலே ரொம்ப சூப்பரா இந்த மாதிரி வெந்து வந்துடும். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இப்ப அவ்வளவுதான், நம்மளோட ரொம்ப டேஸ்டியான சிக்கன் சீஸ் பன் வந்து ரெடி ஆயிடுச்சு. சோ கண்டிப்பா நீங்களும் இது உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.